இந்த நிலையில் EVK இளங்கோவன் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் மிக முக்கிய தலைவருமாக இருந்து வந்தார். தொடர்ந்து துணிச்சலாக பேசக்கூடியவர் என்ற பெருமையெல்லாம் அவருக்கு உண்டு. சட்டமன்றமாக இருக்கட்டும், நாடாளுமன்றமாக இருக்கட்டும், அவர் எந்த கருத்தாக இருந்தாலும் அதை வெளிப்படையாக பேசக்கூடியவர். இந்நிலையில் அவருடைய இழப்பு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. 2004 முதல் 2009 ஆண்டு வரை மத்திய ஜவுளித்துறை இணை அமைச்சராக பதவி வகித்தவர் EVK இளங்கோவன். 1996 முதல் 2001 ஆண்டு தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக பொறுப்பேற்றார். அவர் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்ற முதலே காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு 1996 முதல் 2001 ஆண்டு வரை அவர் அந்த தலைவர் பதவி பொறுப்பு வகித்தார். மீண்டும் 2014 முதல் 2017 வரை காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக EVK இளங்கோவன் பொறுப்பு வகித்தார். அதற்கு பிறகு அதற்கு முன்னதாக 2004 ஆண்டு முதல் முறையாக EVK இளங்கோவன் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். 1984 தான் அவருடைய முதல் தேர்தல் போட்டியாக இருந்தது. அவர் தேர்தலை சந்தித்த முதல் ஆண்டு 1984 ஆண்டு தான். அப்போது 1984 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியில் முதல் முறையாக EVK இளங்கோவன் களம் கண்டார். அதில் வெற்றி பெற்று MLA-வானார். அதற்கு பிறகு அவர் பெரிதாக தேர்தல் போட்டியில் ஈடுபடாமல் அரசியல் பணிகளை மட்டுமே செய்து வந்தார். இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழகத்தின் மிக முக்கிய பலமாக பார்க்கப்பட்டவர் தான் EVK இளங்கோவன். அதற்கு பிறகு ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவருடைய மூத்த மகன் திருமகன் ஈவேரா உயிரிழந்த காரணத்தால் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அந்த இடைத்தேர்தலில் EVK இளங்கோவனே போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டதன் மூலமாக 39 ஆண்டுகளுக்கு பிறகு EVK இளங்கோவன் தேர்தல் போட்டி களத்துக்கு வந்தார். அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தலில் EVK இளங்கோவன் ஒரு மகத்தான வெற்றி பெற்று தொடர்ந்து அவர் மக்கள் பணி ஆற்றி வந்தார். இந்நிலையில் தான் அவ்வப்போது அவருடைய உடல் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க இல்லை. அதன் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். EVK இளங்கோவன் மறைந்தார் என்ற செய்தி என்பது ஒட்டுமொத்த தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கட்சி சாராத, அதாவது காங்கிரஸ் மட்டுமல்லாமல் பல்வேறு கட்சியினரும் EVK இளங்கோவனுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். பாஜக, அதிமுக, காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்களும் EVK இளங்கோவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் அதற்கு முன்னதாக இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் தொண்டர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக சத்தியமூர்த்தி பவனில் EVK இளங்கோவன் உடல் என்பது வைக்கப்படும் என்றும் அதற்கு பிறகு அவருடைய சொந்த ஊரான ஈரோட்டுக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டு அங்கு அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது.